நம்ம இப்போ ரீசெண்டாக போர்ட்லாண்ட்லாம் ட்ரிப்பு போயிட்டு நம்ம எப்படிலாம் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக இப்போ என்ன காமிக்க போகிறோன்னா நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம புதுசாக வாங்கின மேக்புக் ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய லேப்டாப்பு. ஸோ இது வரைக்கும் நான் வந்து இப்போ நம்ம சேனலில் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து இதில் எடிட் பண்ணது தான். இது வாங்கி கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், ஒரு 3.5 வருஷம் இருக்கும். பட் இது வாங்கும் போதெல்லாம் நம்ம சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இது ரஃபாக தான் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். பட் அதுக்கப்புறம் தான் நம்ம சேனல்லாம் ஆரம்பித்தது. இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ப்ளஸ் மெமரி ப்ராப்ளம் எல்லாமே வரனால ஒரு அப்கிரேடேஷனுக்கு தான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கு. இப்போ நம்ம வாங்கின இந்த மேக்புக் ப்ரோவோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 TBயோட வருது. அதனால் இப்போ வந்து இதை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். செம்மையாக பேக்கேஜிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த தடவை வந்து இப்போ நம்ம கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ண மேக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். அதனால் இப்போ வந்து ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக பிளாக் வாங்கியிருக்கு. இதுக்குள்ளார இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு 14 inch மேக்புக் ப்ரோ தான். கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஸ்பேஸ் பிளாக்கு. ப்ளஸ் இன்பில்ட்டாகவே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 2 TB வருது. ப்ளஸ் மெமரி வந்து பார்த்திங்கன்னா 36 GB. அதாவது வந்து நம்ம நல்ல மல்டி டாஸ்கிங் இல்லை, நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதாவது அட் அ டைம் வந்து ஒரு 4-5 வீடியோஸ் எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வாங்கின ரீசனே வந்து இப்போ நம்ம 2 சேனலும் வந்து மெயின்டைன் பண்ணுறனால நிறைய சைமல்டேனியஸாக பேரலாக எனக்கு ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால இந்த அப்கிரேடேஷன் வந்து எனக்கு ஆக்சுவலி பண்ணுனா நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் ப்ளஸ் இன்னும் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் வாங்கினதே. இன்ஃபேக்ட் இது சொல்லணும்னா வந்து இப்போ இருக்க லேப்டாப்ஸில் வந்து இது வந்து ஒரு ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷனோட தான் வருது. லைக் M3 Max சிப்போட தான் இருக்குது. அதனால ஒரு ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் லேப்டாப்பு. இது நமக்கு நிறைய விஷயங்களில் வந்து யூஸ் ஆகும். நம்மளோட யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் கீபோர்டும் ப்ளஸ் மேஜிக் ட்ராக் பேட் இதுவும் வந்து ஆப்பிள் ஷோரூம்லேயே தான் வாங்கினோம். ஸோ இதுவும் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மேஜிக் கீபேட் ப்ளஸ் ட்ராக் பேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ், ரீசார்ஜபிள், ப்ளஸ் நமக்கு டைப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் மெயினாக வாங்கினதே. இதெல்லாம் வந்து நம்ம சேனலுக்கு வாங்கின விஷயங்கள் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பர்சனலாக வாங்கினது ஆப்பிள் வாட்ச்சு. ஸோ இதையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது என்ன மாடல் அப்படின்னா ஆப்பிள் வாட்சில் வந்து சீரீஸ் 9 தான் வாங்கியிருக்கு. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கேஸ்லேருந்து அந்த ஸ்ட்ராப் எல்லாமே வந்து நம்ம கலர்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த கேஸ் வந்து நான் சூஸ் பண்ண கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் லைட் அப்படின்ற ஒரு கலர் தான். இது ஆல்மோஸ்ட் பாருங்கள் ஒரு லைட்டாக ஒரு கோல்டு ஃபினிஷில் தான் இருக்கும். கூடவே வந்து உங்களுக்கு USB-C மேக்னெட்டிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக பின்னாடி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த வாட்ச்க்கான ஸ்ட்ராப் தான். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸோடு வருது. ஸோ நம்ம வந்து அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 ஆப்ஷன்ஸில் இருக்குது. லைக் ரப்பரில் கொடுக்குறாங்க, ப்ளஸ் டெக்ஸ்டைல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி 3 விஷயத்தில் வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே குறிப்பிட்டு இந்த ஒரு கோல்டு ஃபினிஷ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது ஒரு லைட்டாக ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ப்ராப்பர் கோல்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாடலுக்கு பேர் வந்து மிலானேஸ் லூப். இது நம்மளோட கேஸ் கலரான ஸ்டார்லைட்டோட நல்லாவே மேட்ச் ஆகுது. இது கோல்டு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது ஒரு மாதிரி சட்டலான கோல்டு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆன்டிக் ஃபினிஷு. அதனால் நம்ம தாராளமாக வந்து டெய்லி வியருக்கு நல்லாவே சூட் ஆகும். எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ராப்ஸ் நிறையா பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இல்லைனா நிறைய பேர் ரெகுலராக யூஸ் பண்ணுறது அந்த ரப்பர் ஸ்ட்ராப்ஸ் இல்லைனா அந்த டெக்ஸ்டைல் ஸ்ட்ராப்ஸ் கூட வாங்குவாங்க. ஜென்ரலாகவே வந்து பார்த்தோன்னா இப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸில் கம்பேர் பண்ணும்போது யூஎஸில் வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸிங்கில் தான் கிடைக்கும். இதெல்லாமே வந்து இப்போ நம்ம சியாட்டில் வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்கோம். ஸோ இங்கேயே வந்து நம்ம டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே எல்லா ஆப்பிள் ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளோட ஐஃபோன் எல்லாமே வந்து இங்கே வாங்கினது தான். பட் இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட்டான ஆரிகான் ஸ்டேட்டுக்கு போன ரீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான். ஏன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரலாக போடப்படுற அந்த 10% சேல் டேக்ஸ் இல்லை.
ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம சேல்ஸ் டேக்ஸ் இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே சியாட்டல்லேருந்து நம்ம பக்கத்து சிட்டியான போர்ட்லாண்ட் போனது எப்படி வந்து ஒரு லைட்டாக புரியிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நம்ம திருப்பதி வந்து ஆந்திரா அந்த பார்டர் கிராஸ் பண்ணி தானே பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸோ சென்னை டு திருப்பதி போகிற மாதிரியே தான் இங்கே சியாட்டல்லேருந்து பக்கத்து ஸ்டேட்டில் ஆரிகான் ஸ்டேட்டில் இருக்க போர்ட்லாண்டுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்தது. இது ட்ராவல் டைம் டெஸ்டினேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 to 3.5 hours ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம கேஸ் ஐ மீன் லைக் பெட்ரோல்லாம் போட்டுட்டு நம்ம செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு அப்புறம் போகிற வழியில் நம்ம நின்று சாப்பிட்றது இது எல்லாமே தாண்டி இந்த செலவெல்லாம் தாண்டி அங்கே போய் வாங்கிட்டு வர்றது வேர்த்தா, அந்த 10% டேக்ஸுக்கு வந்து வேர்த்தா அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பொறுத்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு இப்போ இவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு வந்தோம், ஒரு 3 hours ஜேர்னி பண்ணி போட்டு வரோம்னா அந்த 10% வந்து பெரிய யூஸே இல்லை. அது நமக்கு இன்ஃபேக்ட் லாஸில் தான் வரும். ஏன்னா நம்ம கேஸ்லாம் வந்து பெட்ரோல்லாம் போட்டுட்டு போகிற அந்த செலவே வந்து அது வந்து அகாமடேட் பண்ணாது. பட் இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்து நிறைய விஷயங்கள் வாங்குறதுனால டெஃபினட்டாக இப்போ என்னோட கேஸில் வந்து இது வர்த் அப்படின்னு சொல்லுவேன். ஏஃபோமோவோலேருந்து நமக்கு ஒரு ஆஃபீஸ் டெஸ்க் சேர் தான் வந்திருக்கு. ஸோ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே வந்து உங்களுக்கு எல்லா விதமான பார்ட்ஸ் ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் கைடும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே சிம்பிள் தான், செல்ஃபாகவே நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போலாம் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்துருச்சு. பட் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாலும் ஒரு ப்ராப்பர் பொசிஷனில் உட்காந்து பண்ணோம் அப்படின்னா தான் நெக் பெயின் அப்புறம் பேக் பெயின் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் சேரில் உட்காந்து லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகும், பெருசாக ஸ்ட்ரெயின் இருக்காது. இது பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சேர் தான். இது வந்து எப்படின்னா 360 டிகிரி ஸ்வர்ல் வந்து நல்லா ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பேக் ஆங்கிள் கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ தட் லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போயிட்டு வரலாம். கம்ப்ளீட்டாக வந்து லெதரில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த டியூவல் லேயர் ஸ்பான் சீட் குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் வந்து நம்மளோட லோவர் பேக் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதையும் தாண்டி இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இவங்க சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் வந்து என்னோட வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்கே நல்லா யூஸ் ஆகும். லிங்க்லேருந்து பேசல் ஹைலைட்டர் பென் செட் தான் வந்திருக்கு. ஸோ குயிக்காக இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 பேக் ஆஃப் கலர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. இந்த ஹைலைட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. ஒன்று நீங்கள் எடுத்தீங்கனாலே அப்படியே காற்று மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அந்த கலர் காம்பினேஷன்ஸ் தான் யூஸ்வலாக இருக்க கலர்ஸ் மாதிரி இல்லாமல் இது எல்லாமே வந்து பேசல் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மைல்ட் பேசல் கலர் ஹைலைட்டர்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஹைலைட்டிங் பண்ணுற பர்பஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலரிங் பண்ணுறது, ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, எழுதுறது, ரைட்டிங், டூட்லிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே இந்த 12 கலர்ஸுமே வந்து நமக்கு சிசல் டிப்ஸோட வருது. விச் மீன்ஸ் நமக்கு எழுதுறதுக்கு ப்ளஸ் லைன்ஸ்லாம் ஸ்மூத்தாக வரைகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து வாட்டர் பேஸ்ட் நான் டாக்ஸிக் இங்க்ல பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த கலர்ஸ் எதுவுமே வந்து பேஜில் நமக்கு ப்ளீட் ஆகாது. அட் த சேம் டைம் அந்த கேப்பில் என்ன கலர் இருக்கோ அது எக்ஸாக்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணும்போது வருது. அடுத்ததான் இது வந்து எல்ஜியில் அல்ட்ரா வைட் மானிட்டர் தான் வாங்கியிருக்கு. இந்த ஸ்க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கர்வ்டாக ப்ளஸ் லென்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கின புது மேக்கே வந்து இந்த மானிட்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னதான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்பாகவே இருந்தால் கூட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 14 inch தானே. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக தான் மெயினாகவே வாங்கினது. நெக்ஸ்ட் இது வந்து போஸில் ஸ்மார்ட் அல்ட்ரா சவுண்ட் பார் தான். ஜென்ரலாக இப்போ நம்ம டிவியில் மூவிஸ்லாம் பார்க்கும்போது அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு டெஃபினட்டாக இந்த சவுண்ட் பார் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப நாளாக நாங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷ் லிஸ்ட்டில் இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த அல்ட்ரா வைட் மானிட்டர் ப்ளஸ் இந்த சவுண்ட் பார் எல்லாமே வந்து காஸ்ட்கோவில் இப்போ நல்ல டீல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் உடனே வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் இது என்ன விஷயம் அப்படின்னா, ஆத்விக் வந்து உட்காந்துருக்கலே தெரியும். ஸோ இது வந்து ஆத்விக்கு வாங்கின ஒரு ஐட்டம் தான். இப்போ நம்ம பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய கேமிங் கண்ட்ரோலர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பட் இது வந்து நம்ம நிண்டெண்டோ ஸ்விட்ச் தான் இந்த வருஷம் வாங்கியிருக்கோம். ரொம்ப வருஷமாக ஆத்விக் கேட்டுட்டு இருந்தான். பட் இப்போ வந்து ஒரு ரைட்டான ஏஜ் அப்படின்னு ஃபீல் பண்ணனால தான் வாங்கியிருக்கோம். முக்கியமாக இந்த நிண்டெண்டோ ஸ்விட்ச் வந்து ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் தான். இந்த நிண்டெண்டோ ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு OLED மாடல் தான். உங்களுக்கு வந்து 2 ஜாய்கானோட வருது ப்ளஸ் ஒரு கன்சோலோடையும் வருது.
பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎல்இடியோட முக்கியமான அட்வான்டேஜ் வந்து இந்த மாதிரி டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிவி மோடாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹேண்ட் ஹெல்ட், அதாவது கையிலேயே கூட விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜாய்கான் இருக்குது. ஸோ விளையாடுறதுக்கு நம்ம ஃபேமிலியோட கொஞ்சம் ஃபன்னாக வந்து எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸோட விளையாடுறதுக்கு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். அதுக்கான ஒரு ஹோல்டர் கிரிப் தான் இது. ப்ளஸ் வந்து கேம் கார்டும் வாங்கியாச்சு. ஸோ இதில் வந்து நிறைய கேம்ஸ் ஆக்சுவலி விளையாடலாம். ஸ்போர்ட்ஸ் கேம் மாதிரி லைக் வாலிபால், பேட்மிண்டன், பவுலிங் அந்த மாதிரிலாம் விளையாடலாம். ஸோ இதெல்லாமே வந்து செட் பண்ணும். இது வந்து பவுச் லைக் ட்ராவல் பவுச், இதெல்லாமே வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த நிண்டெண்டோ ஸ்விட்ச் வந்து நம்ம வந்து காஸ்கோவில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னாலே மோஸ்ட்லி வந்து காஸ்கோவாக தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மெமரி கார்டு, அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஷிப் வந்து 12 months இந்த கம்ப்ளீட் பண்டிலே வந்து காஸ்கோவில் வந்து ஒரு நல்ல டீலில் வந்து இப்போ போட்டிருந்தாங்க. அதனால தான் வாங்கியாச்சு. சரி, அதே குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடுறியா? ஆதிக் தான் செம்ம ஆர்வமாக இருக்கான். மற்றதெல்லாம் வந்து எனக்காக வாங்கினது, பட் இது வந்து ஆதிக் வாங்கினனால எப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பொறுமையாக பண்ணுடா. இந்த நிண்டெண்டோ ஸ்விட்ச் வீடியோ கேம் கன்சோலுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னும் வேறு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, லைக் மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸ் வாங்கலாம், ப்ளஸ் சோனியோட ப்ளே ஸ்டேஷன் வாங்கலாம். பட் இந்த நிண்டெண்டோ ஸ்விட்ச் எஸ்பெஷலி நாங்கள் வாங்கின ரீசன் வந்து இது ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. ப்ளஸ் ஆத்விக் வந்து மரியோ ப்ரோஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேனு. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் கேம்ஸ் விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வாங்கியாச்சு. அதே மாதிரி இது வந்து குழந்தைங்க தனியாக விளையாடுறது மட்டும் இல்லை, லைக் நம்ம இன்னும் மெம்பர்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பாகவும் விளையாடலாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். Survival bowling. அடுத்த பர்ச்சேஸ் வந்து இப்போ அதாவது எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு தேவையான ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்து இந்த டைமில் வாங்கினோன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா எக்கனாமிக்கலாக இருக்கும். ப்ளஸ் ஒரு சில பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து சூப்பர் டீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்லி என்ன அப்படின்னா, எனக்கு, ஆத்விக்கு, ப்ளஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கு எல்லாமே வந்து இந்த வெதருக்கு தகுந்த மாதிரியான க்ளோத்திங்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்கியிருக்கோம். இந்த ஸ்வெட்டரு, ஸ்வெட் ஷர்ட்ஸு, ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் ஆர்மரில் வந்து வாங்கினது. ப்ளஸ் வந்து பியூமா இந்த மாதிரி வந்து பிராண்டடில் நம்ம இந்த மாதிரி டைமில் வாங்கும் போது நமக்கு கொஞ்சம் நல்லா சேவிங்ஸ் இருக்கும். ஏன்னா பிராண்டடில் தான் வந்து எப்பயுமே ஆஃபர்ஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தேங்க்ஸ் கிவிங் அப்புறம் இந்த ஹாலிடே டைமில் வந்து நல்ல ஜென்யூன் ஆஃபர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் வச்ச மாதிரி வந்து ஒரு ஸ்வெட்டர் தான். மோஸ்ட்லி வந்து இந்த வெதர் வந்து எப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் சீசன் வரைக்குமே வந்து நமக்கு இங்கே குளிர தான் செய்யும். இப்போ நான் போட்டிருக்க இந்த ஸ்வெட்டர் கூட வாங்கி ஒரு 2-3 வருஷம் இருக்கும். இதெல்லாம் வந்து கோல்ஸில் நான் வாங்கினேன். ஆனால் இங்கே வாங்குறது எல்லாமே வந்து சூப்பராக நல்லா தாங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேரியஸ் மாடலில் வாங்கணும் அப்படின்னா நம்ம இப்போ வீடியோலாம் பண்ணுறதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி டைமில் வாங்குறது வந்து நமக்கு நல்ல ஆப்ஷன்ஸு, நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய பேர் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மேசிஸில் வாங்குவேன், அதுக்கப்புறம் கோல்ஸில் வாங்குவேன். ஒரு சில நல்ல டீல்ஸ் வந்து காஸ்கோவில் கூட போடுவாங்க பிராண்டட் திங்ஸ்லாம். அதெல்லாம் வந்து த்ரூ அவுட் த இயர் கூட இருக்கும். இந்த ஹாலிடே சீசன் அப்படின்ட்டு தான் இல்லை, காஸ்கோவில் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் த இயரே வந்து ஒரு சில டைம் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. அப்போ வந்து கலெக்டிவாக எல்லாமே வந்து அப்பப்போ வாங்குறது தான். இந்த கிரே கலர் வந்து என்கிட்ட இல்லை. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது, அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். ஸோ இது ஒவ்வொரு ப்ராடக்டோட ஒரிஜினல் ப்ரைஸிங்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ லைக் $46, $55 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி பிராண்டட் ஸ்வெட் ஷர்ட்ஸ்லாம் போயிட்டோம் அப்படின்னா $60-70 வரைக்கும் கூட இருக்கும். பட் யாருமே வந்து நம்ம ஒரிஜினல் ப்ரைஸ் கொடுத்துலாம் வாங்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஹாலிடே சீசன் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50-60% வரைக்கும் கூட வந்து ஆஃப் பண்ணி கொடுப்பாங்க, ஃப்ளாட்டாகவே கொடுப்பாங்க. நம்ம சைட்ஸில் போய் செக் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சில காமன் ஷாப்பிங் சென்டர் சைட்ஸ், அதாவது ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிங்கனாலும் வந்து உங்களுக்கு அந்த டீல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சில் வந்து எனக்கு வந்து பேக் பேக்கு, என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து பேக் பேக் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். அதுதான் எனக்கு கன்வீனியன்ட் கூட, ஆத்விக் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியில் ட்ராவல் அந்த மாதிரிலாம் போகும்போது. ஸோ இது வந்து கோச் பிராண்டில் போர்ட்லாண்டில் தான் வாங்கினோம். ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆப்பிள்லாம் வந்து அங்கே அந்த ஷோரூம்லாம் முடிச்சுட்டு அதே மாலில் இருக்க கோச் ஷோரூமில் போய் தான் நான் வாங்கினேன். இங்கே சியாட்டில் இருக்க அவுட்லெட் மால்லையும் வந்து உங்களுக்கு மைக்கேல் கார்ஸ், கோச் இந்த மாதிரி எல்லா லக்ஸுரி பிராண்ட் எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ்
யூஸ் பண்ணுற பேக் எல்லாமே இங்கே சியாட்டலில் வாங்கினது தான். பட் நம்ம போர்ட்லாண்ட் போயிருக்கோமே அப்படின்ற அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அந்த சான்ஸ்னால் என்னென்னா லைக் அங்கே சேல்ஸ் டேக்ஸ் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த பேக் வந்து அங்கே தான் வாங்கினது. இந்த கலர் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் மிக்சிங். ஸோ இது நல்லா இருந்தனால ஓகேன்னு வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி கோச், மைக்கேல் கார்ஸ் இப்போ எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பிராண்டடில் தான் வந்து நம்ம லேடிஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்பேக்ஸு மற்ற எல்லா அக்சசரிஸும் வாங்குகிறோம். எனக்கு ரிப்பீட்டாக வந்து ஒரு சில பேர் வந்து மெயில் அனுப்புறீங்க லைக் ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ ஒரிஜினல் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பேக்கிங்லேயே வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட்டு. அதே மாதிரி அந்த ஜிப்போட குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்டலே வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு. ப்ளஸ் அந்த மெட்டலில் வந்து அந்த என்கிரேவ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிராண்டோட பேர். ஸோ அது வந்து டூப்ளிகேட்டில் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அது வந்து ஒரு கிளியர் நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பேக்கேஜிங் இது வந்து ஃபுல் பக்கா பேக்கடாக எனக்கு வந்திருந்தது. ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஆவல் எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன், உங்களுக்கு காமிக்க முடியல. மேபி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கலாம். இந்த உள்ளே இருக்க ஜிப்பு பாருங்க, இந்த ஜிப் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்டடாக கவர்டாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இருக்க ஒவ்வொரு ஜிப்புமே எனக்கு அப்படி தான் வந்து பேக்கிங்கில் வந்தது. நான் தான் வந்து அவசரமாக பிரிச்சுட்டேன், எனக்கு ஒரு ஆவலில் பார்க்கணும் பேக்குன்னு. இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜிப்புமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினலில் தான் மட்டும்தான் வரும். அடுத்ததாக இந்த மைக்கேல் கார்ஸ் பிராண்டில் வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பூட்ஸ் தான், ஒரு பேர் ஆஃப் பூட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பூட்ஸ் வந்து கொஞ்சம் பழசாகிற மாதிரி இருக்கனால சரி ஓகே இந்த டீலில் வந்து வாங்கிடலாமே அப்படின்ட்டு 2-3 வருஷமாக வாங்கணும்னு நினச்சி ஒரு வழியாக வாங்கியாச்சு. கோச் பேக்கோட ஒரிஜினல் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா $450 USD அண்ட் $550 Canadian அப்படின்ட்டு வந்து மென்ஷன் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் ரஃபாக வந்து ஒரு 40,000 45,000 அந்த மாதிரி, எனக்கு சரியாக கால்குலேட் பண்ண தெரியல, அந்த ரேஞ்சில் தான் வரும். ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். பட் யாரும் வந்து அவ்வளோ ப்ரைஸிங் கொடுத்துலாம் இங்கே வாங்க போகிறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி ஹாலிடே டைமில் வந்து உங்களுக்கு சூப்பர்பான ஆஃபர்ஸ், அதாவது ஃப்ளாட் 60% ஆஃப் அண்ட் டீல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹை அண்ட் பிராண்ட்ஸில் வரும். அப்போ பார்த்து தான் நம்மலாம் வாங்குவோம். இது நம்ம இந்தியாவுக்கு நான் போன தடவை வந்தபோது ஃபீனிக்ஸ் மால் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ கோட் ஷோரூம்லாம் போய் பார்க்கும்போது அவங்க வந்து இந்த இருக்கிற ஒரிஜினல் ப்ரைஸிங்கில் தான் அங்கே வித்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து அங்கே எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த பிராண்ட்லாம் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சுது. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸில் இருக்காங்க அப்படின்னா வேறு எதுவும் வாங்கிட்டு வர சொல்கிறதோட இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஹை அண்ட் பிராண்டடான விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு நல்ல டீல் டைமில் வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேவிங்ஸாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்லாண்டில் வாங்கின நைக்கி ஸ்டப்ஸ் தான். மேபி இங்கே கீழே வச்சே காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு வெள்ளையேன்னு ஒரு ஸ்வெட் ஷர்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. நைக்கியில் வந்து மெயினாக என்னென்னா போர்ட்லாண்ட் வந்து கம்பெனி ஸ்டோரே இருக்கனால ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து நமக்கு இங்கே ஜென்ரல் அவுட்லெட்ஸ்லலாம் கிடைக்காது இல்லையா. ஸோ அது வந்து அங்கே கம்பெனி ஸ்டோரில் இருந்துச்சு. ஸோ பர்பஸாக அதுக்காகவே தான் அங்கே விசிட் பண்ணோம். ப்ளஸ் வந்து நமக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, நைக்கி எம்ப்ளாயே இருந்தாங்க. ஸோ எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டும் நமக்கு கிடச்சிது நைக்கியில். அதனால் வந்து ஃபேமிலியாக குடும்பமாக வந்து ஷூ வாங்கியாச்சு. இது வந்து ஆத்விக்கு தான் இந்த ஷூ, இந்த கலராக க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன். அதுக்கப்புறமா இந்த ஷூ வந்து யாருக்கு, இந்த ஒயிட் பேஸ் ஷூ வந்து இது வந்து எனக்கு. ஸோ இது வந்து நைக்கி ஏர் அப்படிங்கிற அந்த ஒரு மாடல் ஆஃப் ஷூஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இந்த பேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வரும். இது ஒரு நல்ல க்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு வாங்கியாச்சு. இதுவும் வந்து நைக்கியில் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நாங்கள் 3 பேரும் ஓரளவுக்கு யூனிஃபார்மாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாடல் ஷூஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பிளாக்ல என்னோடய ஹஸ்பண்டுக்கு வாங்கியாச்சு. அவ்வளோதான் இந்த ஹாலிடே சீசனுக்கு. ஸோ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எனக்கு வாங்கின பேக்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Till then, bye.